வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். ஒரு சந்தோஷமான செய்தி. குரூப் 2A ரிசல்ட் ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு இறுதி வாய்ப்பு, இன்டர்வியூக்கு ஒரு இறுதி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஏற்கனவே எதேச்சியாக தான் நான் சொன்னேன், அது நடந்திருக்கு. இது எத்தனை கட்டம் நீங்கள் கொண்டு போயிட்டே இருப்பீங்க, அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வில்லிங்னஸ் கேளுங்க அப்படின்ட்டு இருந்தோம். இது கிட்டத்தட்ட டிஎன்பிசியில் புதுசு. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல, பட் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம். வில்லிங்னஸ் இருக்கிறவங்க மட்டும் அட்டன் பண்ண போகிறாங்க. அடுத்த ஃபேஸில் முடிஞ்சிட போகுது. உங்களோட ஓடிஆர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை மெயில் மெசேஜ் இல்லை எதையாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட 29 போஸ்ட்டுன்னா ஒரு 100 பேர் இல்லை 150 பேருக்கு அனுப்பியிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு வில்லிங்னஸ், உங்களுக்கு இந்த போஸ்ட், இந்த 29 போஸ்ட்டை எடுக்கிறதுக்கு வில்லிங்னஸ் இருந்ததுன்னா எஸ் அப்படின்னு கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்னில் டாப்பில் தான் வரணும் இருக்கீங்க. உங்களுக்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ், ஹிந்து ரிலிஜியஸ் ஆடிட், இந்த மாதிரி போஸ்ட், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி போஸ்ட்டு கட்டாயம் கிடைக்கும். அதனால் வில்லிங் இல்லை அப்படின்னா நீங்கள் நோனு கொடுத்தீங்கன்னா அந்த வில்லிங் இருக்கிற ஆட்களை மட்டும் செலக்ட் பண்ணி 29க்கு 58 பேரோ 60 பேரோ 70 பேரோ அவங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அவங்கள இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டு போட்டு அவங்களுக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அடுத்தது நம்ம ஏப்ரல் 2nd வீக்குக்குள்ளே, ஏப்ரல் 1st வீக்காக இருக்கலாம், இல்லை ஒரு 10 நாள், ஏப்ரல் 10, 12 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளுடைய மார்க்ஸ் வெளியிட்டுருவாங்க. அடுத்தது ரேங்க் எல்லாம் வந்துடும். இதை டிஎன்பிசி இன்றைக்கி 19, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தீங்க. இதில் எஸ் கொடுக்கட்டுமா நோ கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு. அதில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான், உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க. சரி, நான் எப்படி நோ கொடுத்தா என்ன எதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்களான்னா, இல்லை அதில் தெளிவாக போட்டிருக்காங்க, நீங்கள் நோ கொடுத்தாலும் நான் ஓட்டி இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டுக்கு உங்களை எடுக்கும் பொழுது உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் உங்களை கன்சிடர் பண்ணுவோம். மதிப்பெண் அடிப்படையில்னா உங்கள் ரேங்க் நிறையா இருக்குது, ரிட்டன் மார்க்ஸ் நிறையா இருக்கிறதால தான் உங்களை எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இப்போ கூப்பிட்ருக்காங்க. அப்போ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். வரல அப்படின்னா அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் அடுத்த கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ கூப்பிட்றது ஒரு 100 பேரோ 150 பேரோ. ஆனால் இன்டர்வியூக்கு ஃபைனலாக எஸ் நோ கொடுத்த பிறகு, இப்போ நான் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிறேன், இப்போ இருக்கிறதுல நான் நோ கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட கம்மி மார்க் எடுத்தவங்க எஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க இன்டர்வியூக்கு போவாங்க. அதனால் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நமக்கு வரல அந்த மாதிரிலாம் பண்ணிக்க வேணாம். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 58 பேர் 60 பேரை கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 100 150 பேருக்கு மெசேஜ், அவ்வளோ பேருக்கு தான் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் வரல, எனக்கு வரலன்னு கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 2 வாரம் பொறுத்துக்கோங்க. இந்த மன உளைச்சல் இதெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் ஏப்ரலில் பிறக்க இருக்கிறது. வாழ்த்துக்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.